எனக்கு காமனாக தெரிஞ்ச எல்லா ஸ்லோகமும் சொல்கிறேன். ஆனால் அதை இது பண்ண முடியல, என்ன சாம்பிதுன்னு தெரியல. பக்ததுண்ட மகாக்காளி முதல்ல சொல்ல நம்ம மனசு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ முதல்ல பக்ததுண்ட மகாக்காளி சொல்லுங்கள். வக்ரதுண்ட மகாக்காளி சூரியகோடி சமப்பிரபா निर्विघ्नं गुरुवे देवं सर्वकार्येषु सर्वदा नाम ते कृता कि हसि काहुरते आम ते को मधुष्टम कराके कादरुष्यनं. இப்போ அது கூட ஒரு ஸ்லோகம் கிட்ட இருக்கு. நாங்கள் அது ரெண்டுத்தையும் தனியாகவும் சொல்லுவோம், சேர்த்து சொல்லிடுவோம். இப்போ நம்ம அந்த ஸ்லோகம் சொல்லிடலாம். காலையில் எஞ்சி இப்படி இது பண்ணிட்டு இது சொன்னால் ரொம்ப நல்லது. कराग्रे वसति लक्ष्मीः करमध्ये सरस्वतीः करमूर्ति तु गोविन्दः हरमध्ये सरस्वतीः हरिदर्ना हरिवर्णं प्रजापतिः हरिविक्रम हरिदस्तु वन्दे भूदेवी हरिः गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेव महेश्वरः गुरुशेषः हरब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. அவ்வளோதான் இந்த ஸ்லோகம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்வலிகாக்குதம் ஆகாயம் சந்திரவித்யோணம் ஹயக்ரீவம் சுபாஷ் மகேஷ். அப்புறம் நாங்கள் எப்பயுமே இந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகமும் ஒன்றா தான் சொல்லுவோம். அடுத்து ராமபத்ராய ராமச்சந்திராய வேகஸ்து ரகுநாதாய நாதாய சீதாபதியே நமஹ. அடுத்து ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தனதானியத்தி பத்தையே தனதானியத்தி பத்தையே धनदान्यति समृद्धि में देहि देहि पते स्वाहा. ओम श्रीं क्रीं कुबेराय अष्टलक्ष्मी मम क्रियधनं पुरे पुरे नमः. அடுத்து நம்ம வேற என்னத்தை சொல்லலாம்? இது ஒரு சிவன் ஸ்லோகதாங்க, நான் மறந்துட்டேன். இப்போ அவ்வளோ ஸ்லோகம் சொல்றதுல விட்டு காசு இருக்கு. நீ ஸ்லோகம் மாணவன் நீரது நீரு சுந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே. இந்த ஒரு சிவன் ஸ்லோகம். அடுத்து அடுத்த ஸ்லோகம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு இப்போ ஒரு ஸ்லோகம் மறந்துச்சு. சாந்தா காலம் முருகேஸ்வரன் சொல்கிறேன். இது ஒரு படத்தில் கூட வந்துருக்கு. சாந்தா காலம் முருகேஸ்வரனும் பத்மநாதம் சுரேஷம் விஸ்வகாந்தம் கமலநயனம் யோகி வித்யானயம் வந்தே விஷ்ணு பகரஹாரம் சர்வலோகைக்கநாதம். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மற்றதுலாம்